அப்ப ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க. ஆனா அந்த ஆசீர்வாதில வறுமை, கஷ்டம், பண கஷ்டம் இருக்கு, இதுல இருக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட தானே தப்பு இருக்கணும். அப்ப நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்குது, விசுவாசிக்க வேண்டிய காரியம் இருக்குது, அர்ப்பணிக்க வேண்டிய காரியம் இருக்குது. நீங்க அர்ப்பணித்து நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பாய் மாறிவிடும். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே மகளே, இப்போ நீ பட்டு போன மரத்தை போல இருக்கலாம், வாடி போன செடியை போல இருக்கலாம். இப்பொழுது நீ எல்லாவற்றையும் இழந்து, அதாவது பட்டு போன தோட்டமாக இருக்கலாம். நான் உன்னை செழிப்பான தோட்டமா மாற்றுவேன், ஆசீர்வாதமான தோட்டமா மாற்றுவேன். உன்னுடைய நீரூற்றை நான் பெருக பண்ணி செழிப்பை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பட்டு போன வாழ்க்கை அப்படி இருந்த நம்ம வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை மாற்றதான் அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார்.